புற்றுநோயை எதிர்த்து போராடி மீண்டும் வந்த நடிகர் நடிகைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். கௌதமி தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்த கௌதமிக்கு 35 வயதில் மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்பொழுது புற்றுநோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்து திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களில் பிஸியாக நடித்து வருகிறார். மேலும் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அவர்களை மீட்கவும் ஒரு அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார். பிரபல பாலிவுட் நடிகையான மனிஷா கொய்ராலா தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இவருக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அந்த சவாலான காலத்தை வெற்றியுடன் கடந்து வந்திருக்கிறார். புற்றுநோயுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து ஹீல் ஹவ் கேன்சர் கேவ் மீ எ நியூ லைஃப் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். தற்பொழுது சில படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார். காதலர் தினம் படத்தின் மூலம் தமிழ் திரை ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் சோனாலி பிந்த்ரா. அதன் பின்னர் தமிழ் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற படத்தில் மட்டுமே நடித்திருந்தார். 2018இல் அவருக்கு மெட்டாஸ்டேட்டிக் வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த வகை புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவது கடினம் என்றும் கூறப்பட்ட நிலையில் புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீண்டு வந்துள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற விரும்பியுள்ள அவர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை சமூக வலைதளங்கள் மூலம் ஏற்படுத்தி வருகிறார். மலையாள நடிகையும் பாடகியுமான மம்தா மோகன்தாஸ் 2 முறை புற்றுநோயை சந்தித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா என்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அதிலிருந்து மீண்டு வந்த அவர் 2013ஆம் ஆண்டு மீண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். தற்பொழுது விட்டிலோகா என்ற தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழில் குசேலன், குரு என் ஆளு, சிவபதிகாரம், தடையற தாக்க, மகாராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகராக இருக்கும் சஞ்சய் தற்பொழுது தமிழ் படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இவருக்கு 2020ஆம் ஆண்டு நுரையீரல் புற்றுநோய், அதாவது 4வது நிலை இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் கீமோதெரபி மற்றும் உடற்பயிற்சி மூலம் புற்றுநோயை எதிர்த்து போராடினார். ஆரம்பத்தில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற விரும்பாத அவர் பின்னர் தனது குடும்பத்தாரின் ஆதரவு காரணமாக சிகிச்சையை மேற்கொண்டார். தற்பொழுது முழுமையாக குணமடைந்து படங்களில் நடித்து வருகிறார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.